அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக இன்ஜினியரிங் ஜாப்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது IISER அப்படின்ற இந்திய சார்ந்த ஒரு இன்ஸ்டியூட். ஸோ கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். ஸோ அதில் வந்திருக்கக்கூடிய ஜாப்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஃபார் இன்ஜினியர்ஸ். ஸோ சிவில், EEE அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நிறைய வேக்கன்சிஸும் இருக்குது. அதுவும் நம்ம ஹைலைட்டடாக சொல்லுவோம். பட் மெயின் ஃபோக்கஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் நோட் சேனலுக்கு புதிய நம்பராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய அனைத்து விதமான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியர். ஸோ இது சிவில், EEE, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட்டுக்குமே தேவைப்படுறாங்க. ஸோ இதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை போய் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அஃபீஷியலாக அவங்க வெப்சைட்டுக்கு போகலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச், பெர்ஹம்பூர். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட தான். ஸோ இதில் ஸ்ட்ரைட்டாக கரியர் செக்ஷனில் டெம்ப்ரவரி பொசிஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு ஒரு வேக்கன்சி அதில் இருக்குது. ஸோ அதுதான் இது. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் விச் ஹவ் பீன் மென்ஷன்ட் இயர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்டது நிறையா இருக்குது. அண்ட் தென் லேப் இன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் செக்ரட்டரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா லெபரேட்டரி சம்மந்தப்பட்டு இங்கே பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோச், குக் அண்ட் சிவில் மோட்டார் டிரைவர். ஸோ இதை தவிர்த்து இங்கே இருக்கக்கூடியதாக ப்ராஜெக்ட் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல். ஸோ 3த்துக்கும் 1 நம்பர் ஆஃப் வேக்கன்சி தான். பட் சேலரி இஸ் 45,000 அரௌண்ட். ஸோ பீப்புள் தோஸ் ஆர் having eligible qualification and experience can apply for this job. ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் அண்ட் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றதில் இது கான்ட்ராக்ட் ஜாப் தான். ஸோ இது டெம்பரவரி பொசிஷனுக்காக தான் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ யூ நீட் டு சப்மிட் அண்ட் நோட்டரைஸ்ட் அஃபிடவிட். ஸோ அதுவும் 3rd பாயிண்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கான்ட்ராக்ட் பீரியட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 11 months அண்ட் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபர்தர் வித் 1 month. ஃபர்தர் 11 months. ஸோ டோட்டலாக 22 months தான் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ 5th பாயிண்டில் அது தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு நோட்டீஸ் பீரியட் இல்லாமலும் அவங்க டிசைட் பண்ணி உங்களை டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பொறுத்தும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தோஸ் ஆர் அப்ளைங் ஃபார் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஜாப். ஸோ அவங்க அதான் 10, 11, 12 சீரியல் நம்பர் 10, 11, 12 ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஜாப் தான். ஸோ 3 டிபார்ட்மெண்ட்டுமே சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல். ஸோ அந்த கேண்டிடேட் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அட்லீஸ்ட் 5 lakhக்கு அவங்க பேரில் எடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ சேர்ற ஒரு மந்தில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மெடிக்கல் சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாமே மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறேங்க. இதில் நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ நாம் ஸ்ட்ரைட்டாக ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வரலாம். ஸோ எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல். ஸோ இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டிகிரி, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த டிசிப்ளின் ஓரியன்டாக பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் ஹேவ் மினிமம் ஆஃப் 5 year எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ், ஆப்ரேஷன் ஆஃப் பில்டிங். அதுக்கடுத்து நாலேஜ், சாஃப்ட்வேர் நாலேஜ் CPWD நார்ம்ஸ், AutoCAD, MS ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்கணும். அதுமாதிரி சிவில் அப்படின்றப்பையும் பேச்சுலர் டிகிரி தான், 5 years எக்ஸ்பீரியன்ஸ் தான். எஸ்டிமேஷனு, பில் ப்ரிப்பரேஷனு, டிசைனு, மெயின்டெனன்ஸு. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு. அண்ட் தென் சாஃப்ட்வேர் நாலேஜும் தேவை. AutoCAD, MS ஆஃபீஸ் அந்த மாதிரி. சேம் வே ஃபார் மெக்கானிக்கல். இதுவும் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் தென் எஸ்டிமேட், டெண்டரிங் ப்ராசஸ், சைட் எக்ஸிக்யூஷன், பில் ப்ரிப்பரேஷன், அதே மாதிரி சாஃப்ட்வேர் நாலேஜ். ஸோ இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து லெபார்ட்டரி அட்டண்டன்ட், அசிஸ்டன்ட் டெக்னீஷியன். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுவும் அந்தந்த நபர்கள் பார்த்துக்கங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுதுங்க. அண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட்டோடைய பெர்மனன்ட் கேம்பஸில் தான் போடுவாங்க ஜாபு உங்களுக்கு லொக்கேஷனாக. பட் இட் கேன் பி எப்படி சொல்கிறதுனா வேறு இடத்துல கூட மாற்றலாம் அப்படின்றதையும் அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென்
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி அப்ளை பண்ணுறது இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து இதிலே வந்து ஆன்லைன் லிங்க் வந்து வில் பி மேட் அவைலபிள் சூன் போட்டிருக்காங்கல்ல, ஸோ இதிலே தான் வரும். ஸோ இது மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோ நீட் டு சென்ட் எனி ஹார்ட் காப்பி டு த IISER, ஓகேவா. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணுன்றது செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் திஸ் வந்து May 31. ஸோ டிகிரி ஆர் டிப்ளமோ மேலே என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதை தவிர்த்து இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ, அலோவன்ஸ் அதாவது இருக்கா, அலோவன்ஸ் இல்லை, ஸோ அதுவும் தெளிவாக கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எப்போல்லாம் ஹாலிடேஸ், ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா SBI இது மூலயமா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலில் வந்து பே பண்ணுறப்ப இதெல்லாமே வரும். ஸோ அது மூலயமா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஹவவர் த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் PWD அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றதையும் தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நாம் IISERலேருந்து பார்க்கக்கூடிய ஜாப் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன். ஸோ இட் இஸ் கான்ட்ராக்சுவல் தான். ஸோ அதை மைனாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.